இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இரவு வேளையில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். யார் நீதிமான் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் கர்த்தருடைய வேதத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம். கடந்த விஷயம் நாம் தியானித்த பொழுது கர்த்தரையும் அவருடைய வாக்கு தத்தத்தையும் விசுவாசித்தவன் நீதிமான், கர்த்தருடைய கற்பனைகளின்படி நடக்கிறவன் நீதிமான், ஆண்டவருடைய சத்தியத்தை கைக்கொண்டு நீதியாய் வாழுகிறவர்கள் நீதிமான் என்று நாம் தியானித்தோம். இன்றைக்கும் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது, மனம் திரும்பி ஞான ஸ்நானம் பெற்றவன் நீதிமான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. யோவான் ஸ்நானன் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு காட்சியை இந்த அதிகாரத்திலே நாம் வாசிக்க முடியும். அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். பிரசங்கத்தை கேட்ட அநேகர் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோவானால் யோர்தான் நதியிலே ஞான ஸ்நானம் பெற்றார்கள். வேதம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்ற வசனத்தின்படியே தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோவானால் யோர்தனில் ஞான ஸ்நானம் பெற்றுக்கொண்டார்கள். அவர்களை பார்த்து யோவான் ஸ்நானன் சொன்னார், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று சொன்னார். அது மாத்திரமல்ல, அவர் தனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் என்னிலும் வல்லவராயிருக்கிறார், அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த ஜனங்களோடு கூட பேசுகின்ற வார்த்தைகளை நாம் வாசிக்க முடியும். எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதாயிருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்ற ஒரு கேள்வியை கேட்ட மாத்திரத்திலே இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது என்று சொன்னார். இயேசுவானவர் ஞானஸ்நானம் பெறுவது நீதி என்பதாக நாம் பரிசுத்த வேதாகமத்திலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். அதை ஆண்டவர் தாராளமாய் சொல்லுகிறார். ஒருவேளை மனம் திரும்பி ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுதல் என்பதை நாம் இந்த பகுதியிலே ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, அவர் ஞான ஸ்நானம் பெற்று கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல் அவர் மேல் வந்து தங்கியிருப்பதை கண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, முற்றிலுமாய் நம்மை ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து நான் செய்த தவறுகளை பாவங்களை கர்த்தருடைய சமூகத்திலே அறிக்கையிட்டு நான் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்வதை குறித்து வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின, பாவங்கள் எல்லாம் ஒழிந்து போயிற்று. பரிசுத்தரின் அனுபவங்கள் நமக்குள்ளே கடந்து வருகிற ஒரு வாழ்க்கையை குறித்து இந்த ஞானஸ்நானம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. எனவே ஞானஸ்நானம் பெறுவது மாத்திரமல்ல, அதோடு கூட நாம் பரிசுத்தாவின் வல்லமையினாலே நிரப்பப்படுவது அவசியம் என்பதை குறித்து மத்தேயு 3ஆம் அதிகாரத்திலே நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் ஸ்தேவான் நீதிமானும் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனுமாய் காணப்பட்டான் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. எனவே நான் ஞானஸ்நானம் பெறுவது மாத்திரமல்ல, அதோடு கூட காத்திருந்து பரிசுத்தத்தோடு கூட காத்திருந்து பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே நிரப்பப்படுவது கர்த்தருடைய பார்வையிலே பிரியமாய் காணப்படுகிறது. நாம் அவருக்கேற்ற செயல்களை செய்கிறவர்களாக மாறிவிடுகிறோம். இவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது நீதிமான் என்று சொல்லி. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மறுபடியும்
பாவம் செய்து கொண்டே இருப்போம் என்றால் இயேசு கிறிஸ்துவை திரும்பவும் திரும்பவும் சிலுவையில் அறைகிறவர்களாக காணப்படுகிறோம். எனவே பாவங்களை விட்டு விலகி அல்லது பாவங்களை என்று தள்ளிவிட்டு ஒரு புதிய அனுபவத்திற்குள்ளே ஜென்ம சுபாவத்தை ஒழித்துவிட்டு ஒரு புதிய அனுபவத்திற்குள்ளே நாம் கடந்து வருகின்ற பொழுது, ஞானஸ்நானத்தின் மூலமாய் நாம் அதை வெளிப்படுத்துகின்ற பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறார். அவருக்குள் வாழும்படியான ஒரு பெரிய கிருபையை கொடுக்கிறார். இந்த பூமியிலே நாம் நீதிமான்களாய் பரிசுத்தவான்களாய் வாழும்படியான அந்த சத்துவத்தை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். எனவே இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து யோவானால் யோர்தானிலே ஞானஸ்நானம் பெற்றார். நாம் வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம், வார்த்தையின்படி நடப்போம். கர்த்தர் உங்களை பலப்படுத்தட்டும், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமீன், ஆமீன்.